கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய நற்செய்தி, கர்த்தருடைய சமூகத்தில் இருங்கள். யாத்திராகமம் 33வது அதிகாரம் 20-23 பார்த்தீங்கன்னா, மோசே கர்த்தருடைய மகிமை காணணும்னு சொன்னாங்க இல்லையா? அப்போ கர்த்தர் சொன்ன பதில் என்னன்னா, நேற்று நம்ம பார்த்தோம். அப்புறம் கர்த்தர் சொன்னார், நீ முகத்தை பார்க்க மாட்டேன், ஏன்னா ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்கக்கூடாது. அப்போ கர்த்தர் சொன்னது மறுபடியும் சொன்னாங்க, என் கிட்ட ஒரு இடம் இருக்கு, அங்கே கண்மலையில் நில்லு. என் மகிமை கடந்து போகும்போது நான் உன்னை அந்த கண்மலையின் விழிப்பிலே வைத்து நான் கடந்து போகும் மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன், பின்பு என் கரத்தை எடுப்பேன், அப்பொழுது என் பின்பக்கத்தை காண்பாய், என் முகமோ காணப்படாது என்றார். எவ்வளோ நல்ல தேவன் இல்லையா? மோசையின் ஜபத்தை முற்றிலும் தள்ளல. கர்த்தருடைய பின்பக்கத்தை காணக்கூடிய ஸ்லாக்கியம் மோசைக்கு இந்த பூமியில் இருக்க முறை கிடைச்சது இல்லையா? பரலோகத்துக்கு போய் நம்ம முகமாய் தரிசிப்போம். ஆனால் மோசையின் விண்ணப்பத்தை கர்த்தர் தள்ளலை. இன்னைக்கும் நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் காத்து இருக்கணும். கர்த்தர் அவருடைய ஒரு கண்மலையில் வைத்து அவனை மூடினாருன்னு இருக்கு இல்லையா? கரெக்ட்னால இன்னைக்கும் கர்த்தருடைய சமூகத்தில் அவர் சொல்கிற இடத்துல நின்று அவருடைய கரத்துக்குள்ளே அடங்கி இருக்கும் போது நம்மளும் தேவ மகிமையை காண்போம் நம்ம வாழ்க்கையில். எவ்வளோ நல்ல தேவன் இல்லையா? ஒரு நாள் அவருடைய சமூகத்தை விட்டு விலகாதீங்க, அவருடைய கரத்துக்குள்ளே அடங்கிங்க. மோசே அடங்கி இருந்தாங்க, கர்த்தருடைய பின்புறத்தை பார்த்தாங்க. நம்ம கர்த்தருடைய மகிமை காண்போம் நம்ம வாழ்க்கையில். அதனால சந்தோஷப்பட்டு கழிக்குங்க, அவருடைய சமூகத்தை விட்டு விலகாமல் அவருடைய கரத்துக்குள் அடங்கிருங்கள். இதுவே சரி, இதுக்கு மட்டுமே விளையாடட்டும்.